முதல் சவால் எனக்கு எந்த உணவை செய்தான் என்று ஆச்சரியப்படுகிறேன். ஆச்சரியம், ஒரு தர்பூசணி. அது ஆனால் அதை சுவாரஸ்யமா சமைப்பது இருக்கும். உன் விஷயம் எப்படி கேண்டு ஏம்மா, வந்தது? உன்னிடம் என்ன எண்ணங்கள் உள்ளன? உண்மையில் வேறு ஏதோ யோசிக்க முடியும். ஹே, கவனமாக இரு. ஆம், இப்போது ஏமாவுக்கு தர்பூசணியை வைக்க குறைவான விருப்பங்கள் உள்ளன போல. ஆனால் இன்னும் ஏதாவது யோசிக்க முடியும், சரியில்லையா? எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. கூலான கருவிகள், ஆனால் அவை உங்களுக்கு எப்படி உதவும்? இல்லை, அது கண்டிப்பாக வேலை செய்யாது. மேலும் அதை இல்ல, இது வேலை செய்யாது. பக்ஷல், நான் கேட்க கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் இதை பண்ணுவதற்கு என்ன தேவைப்படுகிறது? இந்த தர்பூசணி ஏற்கனவே நிறைய தூசி மண்டிக் கொண்டிருக்கிறது. இது உணவுக்கு சரியானதாக இல்லை. ஏமா, நீங்க இதை தூக்கி போட போகிறீர்கள் தானே? இல்லை, அவள் இவ்வாறு ஒரு பக்ஷல் பெண்ணுக்கு படைக்க விரும்புகிறாள். என்ன ஒரு பயங்கரம்! ஆமா, பாட்டி விரக்தி அடைந்துள்ளார். எம்மாவுக்கு அழகான தர்பூசணி பரிமாறுவது எப்படி என்பதை காண்பிக்க நேரம் வந்துவிட்டது. நாம் போகலாம். அருமை! உள்ள என்ன இருக்கிறது என பார்ப்போம். வாவ், தர்பூசணி மிகவும் சுத்தமாக சுத்தம் செய்யப்பட்டது. இப்போது அதை அழகாக நறுக்க ஒரு சிறப்பு கத்தியை எடுக்கிறோம். ஓ, இந்த சிறந்த துகள்களை ஒரு பிளேட்டில் வைக்க வேண்டும். போதும். ஆகவே ஒரு மிச்சமுள்ள துண்டு இருப்பது போல் தெரிகிறது. அதை சாப்பிடலாமே. அப்படியா? இது எங்கள் சமையலாளர் பெட்டி அவர்களின் முறை. கவனமாக பாருங்கள், ஒரு உண்மையான ஷீப் வேலை செய்கிறார். வாவ், என்ன ஒரு அபூர்வமான வடிவம்! இது உண்மையான கலை இலக்கியம். இப்போது பெட்டி ஓரத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் வெட்டுகிறார். இப்போது இது போல ஏதையா காணவில்லை. காத்திரு, பெட்டி அதிசயங்கள் செய்கிறார். இதை பாருங்கள், இது நம்ப முடியாதது. இது முழுமையானது. பிராவோ பெட்டி. 3 உணவு பரிமாணங்களும் தயார். அதுவே ஒரு தேர்வு செய்யும் நேரம். எல்லாமே எவ்வளவு அருமையாக இருக்கிறது. இந்த உணவுடன் தொடங்கலாம். எப்படி சாருடன் இருக்கிறது. தோல் இல்லாமல் தர்பூசணி சிறப்பாக இருக்கிறது. மனதிற்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அப்படியானால் இது என்ன? இது ஒரு கிண்டலா? தர்பூசணியில் சில தூர்வாரம் இருக்கிறது. அற்புதமாக உள்ளது. பெண்பெட்டி தயாரித்த உணவை விரும்புவாரோன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அவருக்கு போதுமானதாக ஒரு துண்டு போதவில்லை போலும். இதுவே ஏற்கனவே ஒரு நல்ல அறிகுறி. தேர்வு பாட்டியின் உணவு மற்றும் பெட்டியின் உணவிற்கிடையில் உள்ளது போல் தெரிகிறது. நிச்சயமாக எங்கள் சமையல்காரர் வெற்றி பெறுகிறார். பெட்டிக்கு வாழ்த்துக்கள். ஒரு மதிப்புக்குரிய மற்றும் முக்கியமாக மாண்புடைய வெற்றி. என்ன சொல்ல வேண்டும்? ஒரு கலைஞர். ஒரு புதிய சவால். இது என்ன? ஒரு முட்டை சற்றே ஆச்சரியம் தருகிறது. வாவ், இது எப்படி சமையலாக முடியும்? எனக்கு ஒரு தரவும் கூட இல்லை. ஆனால் நான் முயல்வேன். இதை விட எளிதாக இருக்க முடியுமா? எனக்கு இது, அது மற்றும் இதை வேண்டும். அதை எப்படி சமையல் செய்கிறேன்? நாம் அதை இப்படியும் அப்படியும் முயற்சி செய்யலாம். ஓ, அப்படியா? ஓ, அது பாட்டியின் முட்டை உரிச்சிலிருந்து வெளியே வந்தது போல இருக்கிறது. இப்பொழுது அவள் என்ன செய்ய வேண்டும்? நிச்சயம் முட்டையின் அவசானங்களை பேர்த்து ஓடு சவ்வை விட்டு விடுகிறோம். இது நமக்கு உதவியாக இருக்கும். இப்போது சிறிது ஜெலட்டின் மற்றும் சில தண்ணீர். அங்கே ஒரு கிவியை வைத்து கலக்கிறோம். பின்னர் நாம் அதே விடயத்தை வேறொரு நிறத்தில் செய்ய வேண்டும். ஆச்சரியமாக்கும். இவ்வளவு பல வகையான அழகான நிறங்கள் இருக்கின்றன. இப்போது கிடைச்ச திரவத்தை எடுத்துக்கிட்டு சிரிஞ்ச எப்படியோ அற்புதம். இப்ப யாழ் நம் பயன்பாட்டுக்கு வரும். நம் பால் நிறைய நீர்ச்சங்கள் எழில் வண்ணங்களை ஊற்றுகிறோம். சூப்பர். ஆனால் பெட்டி ஈர்க்கப்படவில்லை போல் தெரிகிறது. உண்மையான முட்டையை சுரபிரைசுடன் காட்ட போகிறேன். வெள்ளை சாக்லேட்டின் வாயால் தொடங்குங்கள். இது சரியான சாக்லேட் கிரீம் ஆக மாறியது. அதை 3 வித்தியாசமான குண்டிகளில் ஊற்றுகின்றோம். சிறிது நிறம். சரியானது. 2 3 சட்டி முட்டை பூச்சிகள். நாங்கள் உங்கள் அதை அசைவியுங்கள். இப்போது அதை குளிரச் செய்ய வேண்டும். அதை தேப்போம். ஆமா, நமக்கு அதுதான் தேவை. சரியானது. நம் உள் தொகுப்பு உள்மையோம் சில அடர்த்தி சேர்த்து அதை மூடுகிறேன். மற்றும் voila, உலகின் சிறிய குஞ்சுகள் தயாராக உள்ளன. எதுவாக இருந்தாலும் உடையை உருக்கி என் விளைவை காண நேரமாயிற்று.
பெண் எனது டெசர்ட் அதிகம் விரும்புவான் என்று நினைக்கிறேன். இதை பாருங்கள் அழகு. எம்மா, நீ என்ன செய்கிறாய்? எதுவும் இல்லை. எம்மா என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அவளிடம் அதிக நேரம் இல்லை. மேலும் அவளுக்கு ஒரு யோசனை இருக்கலாம் என்று தெரிகிறது. ஒருவேளை அது முட்டையில் அல்லது பலூனில் இருக்கும் அதிர்ச்சி என்று இருக்கலாம். அவள் என்ன செய்ய முயற்சிக்கிறாள் என்று யாரேனும் புரிந்து கொள்கிறார்களா? என்ன நுடல்லா? ஏன் எம்மா இந்த கிண்ணத்தை நுடல்லாவால் மூடுகிறாள்? இவ்வளவு கேள்விகள். ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக தெரிகிறது. நுடல்லா இருந்தால் சாப்பாட்டு குழலி கூட ரசிக்கத்தக்கதாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் என்னவென அறிய ஆர்வமாய் உள்ளது. இப்போது இறுதி ஒவ்வாமை, இனிய தூவல்கள். ஆனால் இது இன்னும் சாப்பிடத்தக்கதாக இல்லை. அறிவிக்கலாம். பெண் செய்யும் நேரம். தேர்வு 1, 2, 3. இதிலிருந்தே நான் தொடங்குவேன். பல நிறங்கள். அது ஜெல்லியா? எனக்கு ஜெல்லி பிடிக்காது, ஆனால் பொதுவாக அது குறைபாடில்லாமல் உள்ளது. இங்கே என்ன இருக்கிறது? வாயாவா? எவ்வளவு மெருகூட்டப்பட்ட கிரீம்! எனக்கு இது மிகவும் பிடிக்கும். மற்ற முறையில சாக்லேட். இது வாயில் விரயமாக கரைகிறது. அற்புதம்! எவ்வளவு பெரிய இனிப்பு! வாயாவா? ஏமா, இது உண்மையில ஒரு பழிக்குத்தானா? குறைந்தபட்சம் அதிர்ச்சி உண்மையாக மாறிவிட்டது. இருந்தாலும் ஏதோ ஒன்னு இது சொல்லுகிறது. போதுமானதாக இருக்காது எனக்கு வெற்றி சொல்கிறது. பெற யார் வெற்றி பெற போகிறார்கள்? பெண். கண்டிப்பாக இது பெட்டியின் உணவு. இன்னொரு நம்பிக்கையான வெற்றி. பிராவோ. மூணாவது சுற்றில் நாம் என்ன பார்க்கிறோம்? டோனட். அருமை! எங்கள் பங்கேற்பாளர்கள் டோனட்கள் தயாரிப்பதில் போதுமான அனுபவம் கொண்டிருக்கின்றனர் என்று நம்புகிறேன். மேலும் அவர்கள் தங்கள் சமையல் திறமையால் எங்களை கவரச் செய்ய முடியும். வெட்டி தன்னம்பிக்கையுடன் நான் தொடங்குவானா? மாவை தயார் செய்ய வேண்டும். கண்டிப்பாக. அவரை போன்ற ஒரு நிபுணருக்கு இதைவிட எளிதானது எதுவும் இல்லை. இப்பொழுது அவர் இதை ஆயத்தமாக்குகிறார். மாவு என்று சொல்லினால் ரெடியாக உள்ளது போல் ஒரு தெரிகிறது. கிரேடியோ ஒன்றிற்கு மட்டும் விஷயம் உள்ளது. நாங்கள் ஒரு பெரிய மாவை வெட்டுகிறோம். உண்மையில் சிறியவைகள். அவள் நிறைய சமைக்க போகிறாளா? டோனட்ஸ். இப்போது அவள் ஒரு திசைக்கு சிலை சேர்க்கிறாள். என்ன அழகு! மேலும் ஒரு சிறிய துண்டு. இப்போ இத உருட்ட வேண்டும். நாங்கள் இத பற்றக்குறியாக உருட்டுகிறோம். இப்படி உருட்டி இப்போது எல்லாம் தெளிவாகி உள்ளது போல. வேறு வண்ணங்களில் வண்ணமிடப்பட்ட துண்டுகளையும் நாங்கள் உருட்டுகிறோம். துண்டுகளை ஒன்றின் மீது ஒன்று வைத்து விடுங்கள். இப்போ அத்தனையையும் ஒன்றாக சேர்த்து ஒரு பெரிய வண்ணக்கொல்லி மாவில் மாற்றுகிறோம். அப்ப இதை இப்படி போட்டுடுறோம். அப்பா எவ்வளவு அழகா இருக்குது. இப்ப நான் அதை பேக் பண்ணணும். அருசியான ஆப்பிள். எனக்கு அதே தேவை. நம்மளுக்கு சமையல் அறையில ஒரு திருடன் இருக்கிறா. எம்மா நீ சமைக்க அழகா இருக்குது. பாட்டி கவனமா இருங்க. எம்மா உங்க சமையல் பொருட்கள் எல்லாத்தையும் சாப்பிட போறா. எங்க திருடன் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டார் போல இருக்கு. நாம அவளை என்ன செய்ய போறோம் பாட்டி? நான் கோழி உருந்து சாப்பிடுவேன். எந்த நினைப்பு வரக்கூடாது. உஃபு, கடுமையான பாடத்தை காட்டுவதற்கு நாணய பாடம் சிறந்தது. சரி எம்மா, இப்பயாவது சேவளத்தின் இனிமைக்கு பதிலாக பசுமையான வெங்காயத்தின் கசப்பு நிமிர்கிறது. சில நேரங்களில் இப்பயங்கரம் எம்மாவை சிறிது உணர்ச்சிக்கு கொண்டு வரும். ஏய் எழுந்துரு எம்மா, உனக்கு சமையல் செய்ய தொடங்க இப்போது சரியான நேரம். என்ன செய்கிறாய்? ஒரு டோனட்டிற்கு தேவையான வடிவத்தை கொடுக்கும் விழிப்புணர்வூட்டும் விதம் முக்கியமானது. இதுதான் வேலை செய்தது. அப்பால் வெப்பம் கூடிய சிகப்பு கிரீம். நாபெவ்ஜி அன்குன்யோ. சிறிது மிட்டாய். மேலும் சுவைக்கு ஆமாம் வருத்தம் ஊட்டுகிறதே, மிகவும் சற்றே. ஆஹா பரவாயில்லை, இது சரியாக இருக்கும். இப்போது எம்மை தனது தொலைபேசியை மீண்டும் உபயோகிக்கலாம். மற்றபடி சமையல் எப்படி இருக்குது? ஆச்சரியமா இருக்குது. பாட்டி ஒரு ஆப்பிள் துண்டை குச்சியில் வச்சு அத மாவில் மூழ்க வச்சு இப்ப அத கத்திரிக்கால் கொதிக்கும் எண்ணெயில் அவிழ்த்து கொண்டிருக்கிறார். மஜ்ஜி நெடிகள் மட்டுமே. மற்றும் வாவ், இது எப்படி சுவையாக தாஸ்கிறது. இந்த அழகை காப்காலியை எல்லாம் யானை போன்றது. எங்க சமையல்காரரிடம் கிட்டத்தட்ட அனைத்தும் தயாராகிவிட்டது. என்ன பெரிதும் அழகான டோனட். அப்புறம் அதை ரெண்டாக வெட்டுகிறார். அவர் உள்ள ஏதோ சேர்க்க போறார் போல இருக்குது. ஓ எவ்வளவு கிரீம், கொஞ்சம் ஸ்பிரிங்கிள்ஸ். சரியாக இருக்கிறது. இப்போது அதுக்கு மேல் அனைத்தையும் மூடி இருக்கிறோம். தயார். அந்த வாய்ப்பு. உண்மையில நாங்கள் துவங்குகிறோம். ஓ ஆம், பானாபடே.
மூணாவது சுற்றில் யார் வெற்றி பெறுவார்? ஹோம் பென் பெட்டிஸ் டோனட்டுடன் தொடங்க விரும்புகிறார் போல. ஓ, இது இல்லை என்று ஒரு முடிவாக இருக்கிறது. அதுவும் பெரியதாக உள்ளது. கிரீம் மிகுந்து உள்ளது. அது உடைந்து விட்டது. சரி, இப்போது இது எம்மாவின் வாரம். நான் சொல்ல வேண்டும், அது நல்லாக இருக்கிறது. அதுக்கு சுவைத்து பார்ப்போம். மோசமில்லை. மூன்றந்தம்மாவின் டோனட். சரி பென், என்ன சொல்ற? இது நல்லது. ஆம், அவருக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குது. ஜெயிச்சவரை நாங்க தீர்மானிச்சிட்டோம். பாட்டிக்கு வாழ்த்துக்கள். இது நல்லாவே வாங்கிய வெற்றி. ஆம் ஆம் ஆம். ஓஹோ, நன்றி பேரன். நான் கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலி. வாங்க மெஷின், என்னை ஏமாற்ற வேண்டாம். எனக்கு சுவையான வேலை வேண்டும். ஸ்கிட்டில்ஸ். ஆம், இன்று அதிர்ஷ்டம் என்னோடு உள்ளது. நானும் அதிர்ஷ்டசாலி ஆக வேண்டும். மியாவை ஆப்பிள் கொண்டது. நீலி புறாச்சா. என்ன பூனை உணவு? இதுவே நான் எதிலே இருக்கின்ற திரை பெறலாம். உனக்கு சரியானதுதான் ஜெனிஃபர். ஓ இல்லை, நான் எனது சுவையான உணவுகளை பெறுவேன். வாவ், மாயப்பிண்டம். இப்போது அதை முதலில் நானே சொடுக்கு. ஷூம், என்ன நடக்கிறது? மற்றும் இதோ என் விருந்தினர்கள். உங்க சந்தேஷனுக்கு உங்களை வரவேற்கும் போது மகிழ்ச்சி. அப்படின்னா பொத்தானை அழுத்த அறிக்கையாகும். ஹூரே, இனி எனக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் கிட்டும். நான் ஆரஞ்சு ஒன்றை கிளிக் செய்ய பெரிய விரும்புகிறேன். தேர்வு. ஜெனிபர், ஸ்கோர் போர்ட் என்ன சொல்கிறது? அது நூடல்லா. ஆம், உங்களுக்கு அதிர்ஷ்டம். ஏனெனில் எனக்கு முழு பாக்கெட்டின் நூடல்லா இருக்கிறது மற்றும் அதெல்லாம் உங்களுக்கே ஜெனிபர். அப்பா, இதன் வாசனை மிக்க சுவையாக உள்ளது. இதனுடல்லா இந்த சுவையை மற்ற எதையுடனும் குழப்ப மாட்டேன். கொஞ்சம் கூடவும் காமெடிக்காரன். நெஞ்ச கதக்காது. உங்களுக்கு எப்படி தனிச்சோதனை வேண்டுமோ அப்படியெல்லாம். கடைசி துளி எல்லாம். ஓ ஆப்ஸ். அவ்வோ, என்னோட தலைக்கு ஏதோ விழுந்துச்சு. ஆமா, இது நுடலா இருந்த பக்கெட் மாதிரி இருக்கே. நுடலா முடிஞ்சதுன்னு ஒரு அறிகுறியா போற மாதிரி. ஹூம், இதே மாதிரி ருசிகரமான ஒரு விஷயம் அதிர்ஷ்டசாலி ஜெனிபருக்கு கிடைச்சால் எனக்கு கண்டிப்பா அதிர்ஷ்டம் இருக்கும். சரி, நீ சரியா மியா. உனக்கு மார்ஷ்மெல்லோஸ் கிடைக்கும். எனக்கு ஒரு பெரிய ஃபைல் இருக்குது. அதனால உனக்கு இருக்கியதாக சா இருக்கும். மார்ஷ்மெல்லோக்களின் மழை. நான் என் வாயில் ஒரு மார்ஷ்மெல்லோ பிடிக்க போகிறேன். அது வேலை செய்தது. வாவ், எனக்கு ஒரு அருமையான யோசனை வந்தது. ஜெனிஃபர், உன் கன்னத்தை தயார் மியா, பண்ணிக்கொள்ளு. நீ என்ன செய்கிறாய்? வா, கத்தாதே. நீங்களே நீதிபதி ஆகுங்கள். நூடெல்லா இல்லாம மார்ஷ்மெல்லோவா? சவெங், ருசியா. நீங்கள் ஒரு சிறந்த திட்டத்தை உருவாக்கினீர்கள். வாவ், மியாவிடம் ஒரு முழு பெட்டி மார்ஷ்மெல்லோஸ் இருக்கிறது. அவள் அதை எனக்கு பகிர்ந்தால் சந்தோஷமாக இருக்கும். மியா, வணக்கம். நீண்ட நாட்களாச்சு. நான் ஒரு மார்ஷ்மெல்லோ வாங்கலாமா? உனக்கு மார்ஷ்மெல்லோவுகள் வேண்டுமா? ஏன் இல்லை, இதோ. மியா, நீ என்ன செய்கிறாய்? நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போவதில்லை. இவை எனது, அதாவது நான் அதையெல்லாம் ஓ, சாப்பிடுவேன். பேராசை. எனக்கு என் சொந்த மார்ஷ்மெல்லோஸ் இருக்கிறது. இந்த பொத்தான் அழுத்தப்பட்டு விட்டது. அவற்றை என்னிடம் எரியுங்கள் கிளவுன். உங்களை பாழாக்க விரும்பவில்லை. ஆனால் அது மார்ஷ்மெல்லோஸ் அல்ல. என்ன இது? என் தலை. கவனமாக இருங்கள். இவை சிறிய மென்மையான மார்ஷ்மெல்லோஸ் இல்லை. கழிவறை காகிதம். சரி, இது மியாவை மொக்கையிட ஒரு சிறந்த வாய்ப்பு. இப்போது அவள் எப்படி தவறாக நடக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்வாள். ஓ, ஏன்? என்ன நடக்கிறது? இது கழிப்பறை காகிதமா? என்னை மாசு பண்ணியிருக்கிறது. லாபத்தினால் உங்கள் நல்லவற்றை பார்த்துக் கொள்ள வேண்டும். மிகவும் நல்லது. இப்போது நான் முழுவதும் இதில் விழுந்து விட்டேன். நான் ஒயிட்டி விரைவாக முடிந்தால் ஒரு ஷவர் எடுக்க ஷவர் விரும்புகிறேன். கிடையாது செல்லமே. நீங்களும் பொத்தான்களும் மட்டும். சரி, அதை நானும் ஒரே நேரத்துல ரெண்டையும் அழுத்துறேன். உதவும் சிறந்த தீர்வு. தேனோட மோச்சா. ஓ ஆம் மியா, இது அற்புதமாக இருக்கும். மூடியை உதறிவிட்டு தொடங்கலாம். ஓ, என்னுடைய தலையில் ஏதோ ஊற்றப்படுத்தப்பட்டுள்ளது. இது மிகவும் இனிப்பு நிறைவாக இருக்கிறது. இது தேன். எனக்கு தேன் மிகவும் பிடிக்கும். Onneer zelfs op voorstuk gaatje. Heb er de salad short in manchos op je kredere? ரொம்ப நல்லா இருக்கு. Aseade. ஓ, ஆம், இப்போது என் மீது ஏதோ பொழிகிறது. ஏதோ வெள்ளை. இது பனியா? அது போல தெரியவில்லை. ஒரு பூ. சரியா, சுவை உணருங்கள். அப்போ நான் என்ன அனுபவிக்கணும் என நீ என்ன நினைக்கிற? எனக்கு தெரியல மியா. பல நீ அற்புதமா இருக்கிறாய். நீ வீதி விளக்கு போல ஜொலிக்கிற. குறைவான சொல்கள், அதிகமான செயல்கள். ஜெனிபர், இந்த வெள்ளையில் மிதந்த பிங்க் பட்டன் ஆபத்தற்றது போல் தோன்றுகிறது. அது உங்களை குறிஞ்சி யூனிகார்ன் வளையல்களை கொண்டு வந்தது. வாழ்த்துக்கள். நான் அவற்றை ஏற்கனவே சுவைக்கிறேன்.
சரி, அதை நினைச்சு உன்னை வேதனைப்படுத்த வேண்டாம். வாய பெருசா தர ஜெனிஃபர். ருசியானது. பீட்டர் நவுசன் அலசி அனுபவிச்சுக்கலன அதிர்ஷ்டம் எந்த நேரத்திலும் மாறிவிடலாம். ஆஹா, எனக்கு தெரியும். என்னிடம் நடலா வாளி இருக்கிறது. அதுல நீங்கள் மோதிரங்களை சேகரிக்கலாம். இதன் மூலம் அவற்றை சாப்பிடுவது மிகவும் வசதியாக இருக்கும். மிகவும் நல்லது. நீங்கள் மொத்தமாக கை நின்று எடுக்கலாம். சுவையாக இருக்கிறது. தினமும் இது போல இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் ஜெனிஃபர், நீங்கள் சமர்ஷியாக இருக்கிறீங்க. ஜாய் நேசி முயற்சி. அது இன்னும் பகிர்ச்சா இருக்க. நீங்க ஏதோ ஒன்று சேர்க்கணும். நீ இப்போ என்ன செய்கிறாய்? ஓ, நீர்க்காலை பால் எடுத்துக் கொண்டிருக்கிறாய். பால் இல்லாமல் ஒரு உலர்ந்த காலை உணவு என்ன? மிகவும் புத்திசாலித்தனம் ஜெனிபர். அப்படியா? இப்போது நிறையவே நல்லது. பக்கெட்டை நீர்நிலை கீழே வைப்பேன். பால் சேகரிக்கும் போது அதை மென்று கொள்வீர்கள். சுவையாக இருக்கிறது. ஹே, காமெடி. என்னை பற்றி என்ன? பாருங்கள், நான் பட்டனை அழுத்தினேன். சுவையான பொருளை எறிந்து விடுங்கள். அருணாசியா பட விரும்பலையா? பட் நாய்களின் உணவை சுவையாக கூற முடியாது. ஆனால் அது ஆர்வம் உள்ளதாக இருக்கும். என்ன ஒரு நாற்றம்! இதை பற்றி திரையிட்டேன் இல்லை. போதும் போதும், இப்போது போதும். நான் இனிய நீங்கள் வைக்கிற விளையாட்டுகளை விளையாட விரும்பவில்லை. பத்திரிகையை நிறுத்து. மியா, நீ புடியில் உள்ளவரை எனது நியமங்கள் கீழ்ப்புறப்படுகின்றன. நான் இங்கிருந்து வெளியேறிய பிறகு நீ விலகி இருக்கணும். ஆஹா, மியா எவ்வளவு அதிர்ஷ்டசாலி. பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆனால் பார்க்க நேரமில்லை. நான் பட்டன்களை அழுத்துகிறேன். இன்று நான் அதிர்ஷ்டம் உள்ளவளாக இருக்கிறேன். எனவே உடன்பட்டியா 2 பட்டன்களை அழுத்துகிறேன். துணிச்சலான முடிவு. மேலும் ஒவ்வொரு துணிச்சலான முடிவும் அது முடிவுகளை கொண்டிருக்கிறது. என் பிடித்த கூட்டணி திரையில் உள்ளது. முட்டைகளில் இருந்து தொடங்கலாம். அரக்கா, இரக்களா? இதோ நண்பா. கற்களா? இல்ல, இவை கச்சா முட்டைகள். ஓ, இந்த விளம்பரத்தை பார்த்தா புரியுது. நம்ம கெட்ட நேரம். வா ஜெனிபர், உனக்கு இப்போ நல்லாதான் இருக்கா? நினைவிருப்பேன், நீ 2 பொத்தான்களை அழுத்தின. அதுவும் போதவில்லையா? அடி இறக்கைகள், முழு தொகுப்பு. ஆம், என் அதிர்ஷ்டமே என்னை எதிர்த்து திரும்பி விட்டது. இப்போது நான் ஒரு கோழியிடம் போன்று ஆகிவிட்டேன். நீங்கள் என்னை இப்படி ஆக்கினீர்கள். கௌதவமே, பட்டு பூஞ்சை உன்ன மீது மிகச் செலுத்துகிறது. ஜெனிஃபர், உன்னை பாருங்கள். எதுக்காக பொத்தானை அழுத்து மியா நல்ல சொல்லுங்க. வேளை, எந்த பொத்தானை அழுத்துறது? சரி, இதை பயன்படுத்துகிறேன். வாவ், அதன ஒரு அதிர்ஷ்டம். த பாஸ்கோ. மியா, உறுதி செய்து கைப்பிடி. உன் வாயை திறக்காததுதான் நல்லது. சரி, ஆலோசனைக்கு நன்றி. என்ன மேல் சாஸ் ஊற்றாம இருக்கலாம். அவையே விதிகள் மியா. எனவே நம்மால் பொறுமையாக இருக்க வேண்டும். நீங்கள் அது முடிவடைய பார்க்க வேண்டியதுதான். ஓ, அதுதானே. ஓ, இன்னும் என் வாய்க்குள் வந்துட்டது. நான் எரிகிறேன். அந்த ஜாக்கர் தான் தீப்பிடித்துக் கொண்டு விட்டது. உதவி. மக்கள் மீது டாபாஸ்கோ சாஸ் ஊற்ற வேண்டியவன் இல்லை. அப்படியானால் சரி மியா, நான் உனக்கு உதவுவேன். நான் ஒரு நாற்காலியை அணிவிப்பேன். இப்போது நான் ஒரு உண்மையான தீயணைப்பு வீரரை போல இருக்கிறேன். இந்த சாம்பலின் அளவை அணிக்கும் நேரம். ஓ, நன்றி. இப்போது நான் நனைந்து விட்டேன், ஆனால் எவ்வித தீயும் இல்லை. அருமையான வேலை. அதுவே சரி. என் மனதிற்கு இந்த சவாலை வெற்றிகரமாக அமைந்தது. இருக்கிறது. இது கூடுதல் அல்ல. வாவ், என்ன ஒரு பெரிய பாப் இட்ஸ் குவியல். விசித்திரமாக, ஆனால் என் பாப் இட்ஸ் பழுதாகி இருக்கிறது என நினைக்கிறேன். நான் பொத்தானை அழுத்த முடியவில்லை. இப்போது நீ என்ன செய்ய போகிறாய்? பிபி அதை சாப்பிட முடியாது. சொல்ற அது என் பாப் இட் கம்மிகளால் ஆனது அன்று. அது சுவையா இருக்குது. ஆஹா, என்ன அதிர்ஷ்டம். வேற ஏதும் இல்லை. நான் விரைவா செஞ்சேன். என்ன நின்று பார்த்துக்கிட்டு இருக்க? இப்போ நீதான். என் பாப்பாஸ் கூட கமிஸ் ஆக இருக்கலாமோ? அவ மிக கடினமாக தோன்றதில்லை. இவ சாக்லேட். நானே என்ன எதிர்பார்த்ததற்கும் அதிகமான அதிர்ஷ்டம். என்னுடைய பிடித்த வெள்ளை சாக்லேட் மற்றும் உள்ளே உள்ள இனிப்புகள் இறுக்கமான இணைப்பு. Mia, ni boy, the girl for us super song for Elfrafastimisten and other flowers shop French Lloyds. அது நான் சேசரன் was present in this show. but நாய்க்குட்டிகள் எதனாலே செய்யப்பட்டவை? கமி அல்லது சாக்லேட்டா? அவற்றில் எதுவும் போல தோன்றவில்லை. இது உண்மையான பாப்பெட்ஸ். சூப்பர், நாம ஓடலாம். ஆச்சரியம், இது எவ்வளவு ஆறுதல் தருகிறதோ. எனக்கு புரிந்து விட்டது. Discussions on the French hostel is an ஒவ்வொருத்தர் ஒரு ஜாரை கொண்டிருக்கிறோம். but stress என்னை நாம இது ஸ்போர்ட்ஸ் ஃபாலோ விட்டமின் and resources. என்ன விஷயம் ஃபீபி? உன்னை புரிந்து கொள்ள முடியல. சில்லறைகள் நேராக உன் கண்களில் பறந்து வந்தன. சீரியஸா
இதுல கொஞ்சமும் காமெடி எனக்கு தெரியல. ஜார் காலின்னு நினைச்சேன். நீ குறைஞ்சது சிறு ஸ்நாக் எடுத்துக்கொள்ள முடிஞ்சது நல்லதே. சரி, இனி ஆகிட்டது. நான் சுறுசுறுப்பா இருக்கேன். என் ஜாரில் என்ன இருக்குது நான் பார்ப்பது நேரமாகிவிட்டது. பெரிய அளவு இருக்கும் என்று நம்புறேன். பாப்போம். அலுவையுமா இருக்க முடியாது. இந்த ஜாருக்கு அடிபாகம் கிடையாது. இதுலயும் சிப்ஸ் இல்ல. அந்த திங்கு பந்த பாரு. Figurez man går i konstnärs när auto upp till soffan. Så jag syns kassla stinga ஒரு முழு டஜன் உஷ்து. உம்பஸ்தியது ஒரு ஷிப் விடுவறல்ல. வாழ்த்துகள். உன்னிடம் என்ன பிரச்சனை? Sound of fast 40 stars church för den kärka orchas tomma och då situationen av hölnut på sitt hårsangalam. உங்களுடைய சிப்ஸ்களை அனைத்தையும் பறக்க விட்டு Då Mia and Stressem Choi not shows young 7 strength a pretty Thailand jobs and humans. வாவ், அவங்க எவ்வளவு சாக்ஸ் எடுத்தாலும் Alarm. அந்த தொடுப்பில் முழு 100 இருக்கு. உங்களுக்கு வேண்டுமா எனக்கு முயற்சிக்க? கண்டிப்பாக வேண்டாம். என் உணவிற்கு அருகே வராதீர்கள். உங்கள் உதவி இல்லாமல் நான் சிக்கலின்றி செய்ய முடியும். நம்ப முடியவில்லை. இப்படியெல்லாம் உங்களுக்குள் எங்கே சென்றது? நான் இன்னும் நிறைய செய்ய முடியும். யாரோ மூச்சிழந்து விட்டிருக்கிறார்களே. மியாவை காப்பாற்ற நேரமாச்சு. ஒரு நிமிஷம். நான் உதவிக்காக விரைந்து கொண்டிருக்கிறேன். ஓ நன்றி, நீ உண்மையான நண்பன். ஆனால் இதற்கு என்ன தப்பே நடக்கிறது? ஏண்டி இது பல திசைகளில் பாய்கிறது? என்ன ஒரு கேவலமே. நான் முழுவதும் கலங்கிவிட்டேன். எனக்கு தெரியாது இது எப்படி நடந்தது. எவ்வளவு கிட்கேட்ஸ். நான் சொல்வது அதிகமாக இருக்கின்றன. 10 துண்டுகள் மட்டுமே. அன்று பிபி மோசமில்லை. ஒரே ஒரு முக்கியமானதை வைத்திருக்கிறாள். தோற்கடிக்கப்பட்டவர். The service chance into எனக்கு மிஷோ or stretches like my case show rappers and Mel Visa தேவலை. ஓ, என்ன ஒரு தடித்த சாக்லேட் அடுக்கு. அதுவே அருமை. எனக்கு வெஃபில்ஸ் மிகவும் பிடிக்கும். இங்க எங்களுக்கு நுண்ணிய துண்டுகளை வீசினீர்கள். Fashion comments fashion course sound treasure. So known as Sheila and friend is fashion foreign. வேறொரு நேரத்துல இப்ப மியா தனது சாக்லேட் or the church tree. என் சமம்பே இது ஒரு சிறந்த யோசனை. ஆச்சரியமாக நீங்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமாகவும் வேகமாகவும் அக்காவர்களை நீக்கிவிட்டீர்கள். இரசிக்கும் அவை முற்றிலும் உபயோகமே இல்லாதவை. எனக்கு சாக்லேட் மட்டும்தான் விருப்பம். அதை கடாவும் கத்தி 2ஐயும் வைத்து வெட்டலாம் போல தெரிகின்றது. எனவே அதனை நானும் செய்ய முடியும். நிச்சயம் அதை செய்ய முடியும். எனக்கு இது என்ன செம்படையாளமான சுவை. என்னால் நிறுத்த முடியாது. அவை உலகின் சிறந்த பட்டிகளாகும். உன் நல்ல பண்புகள் எங்கே போயிட்டன மியா? நீ உன்னை போலவே தெரியல. ஒரு பார் விழுந்தது. அதை வேகமா எடுத்துடு. உன்னை நான் சிக்க வைக்க விரும்பவில்லை. அச்சமாக இல்லாமல் டேனி, என் உணவை எவராவது எடுக்க முயன்றால் தண்டனைக்கு அஞ்சணும். டேனி, உணர்ச்சி கொண்டிரு. நீ இன்னும் 100 சாக்லேட் கோல்களை சாப்பிடணும். பிவி சரியாக சொல்கிறாள். தொடங்குங்க. Video also audience like ஒரு சர்வீஸ் அணுகுமுறை தேவை. இட்ஸ் சிடுமியில் இஸ்ன்ரைசா. நான் ஒரு பிரம்மாண்டமானது கட்ட முடிவெடுத்தேன். நீர் இது போன்ற அமைப்பை முந்தையதாக ஒருபோதும் பார்க்க இது மாட்டீர்கள். உண்மையில் அற்புதமாக தெரிகிறது. Felt the finistrina in our series sour shells. Worden ye. The dress started its hollow. Ta en stachas channelis churda. Så det inga bom kuliret fagitse. Anni virumbala un viruppapadi. Dinas kinu fimaskda. Shamas ju få med Danny. But unga kattidan anch arindu poyoldu. Oh, illa. Ni enna pannai? நான் மிகவும் முயன்றேன். வேறு வழி இல்ல. சாக்லேட் பாடிக்காக இந்த அடியில் எடுக்க வேண்டியிருந்தது. எதுக்கும் வருத்தப்படல. அது பெருமதி கொண்டது. இவ்வளவு இனிப்பு உணவுகளை சாப்பிட மற்றொரு வாய்ப்பு எப்போது கிடைக்கும்? இங்கே நாட்கம் அந்த மிஸ் பண்ண லஞ்ச்ல நம்பிக்கை. எனக்கு தலை சுழற்சி உள்ளது. நான் ஹெல்மெட் அணிஞ்சது நல்லதே. எப்படி நகைச்சுவையா இருக்கிறீங்க பாருங்க. அடி இறுதியில எனக்கு மிகப்பெரிய பங்கு. ஒரு தடவையில 100 சாக்லேட். நீ எவ்வளவு பெற்றா? டானிக்கு ஒரு மட்டுமே இருக்கு. அது வெறும் காமெடி ஆகும். நான் அப்படி நினைக்கல. எனது கருத்துல அதுல எந்த கலாட்டாவும் இல்ல. பாருங்க, once all feel fresh away hardy less dustums champens. மியா மைக்கிட்டவும் உங்களை மோதுவேன் என நினைக்கல. சரி, இப்பயாவது ஆரம்பிக்கலாம். உண்மையான சுவை கூடி ரசிகர்கள் எப்படி செயல்படுறார்கள் என நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவர்கள் எங்கும் குப்பை வீசாமல் இருந்தால் அற்புதமானது. கொண்டு என்ன அடிஷன என்ன பண்ணுறீங்கள் அப்பா?
இது ஒற்றிகமாக தெரிகிறதே. ரொம்ப சில வினாடிகள்ல நான் காப்பாமிட்டான இல்லாம என் வாயில போட்டு விடுறேன். நான் எந்த அளவுக்கு பெரிய குமிழிகள் உதிர்க்க முடிகிறது என்பதை பாருங்க. Wow, and first is turned on me and she puts down. What's into Mia? Bravo, அதுவும் அருமை. இப்போது மியாவின் சரா. நீங்கள் ஒரே நேரத்தில் உரைகள் எடுத்து விட்டீர்கள். குழு காலகட்டைகளும் எனக்கு எளிதானவை, மேலும் நான் அவற்றை ஒரு வெற்றிடம் தூய்மைப்படுத்தி போல் என் வாயில் உறிஞ்ச முடியும். வாவ், எவ்வளவு பெரிய பபுள். நான் நினைக்கிறேன் இதை பிடிக்க நேரம் வந்துருச்சு. சுவனக்கவும் மியா ஆரம்பிச்சு நான் என்ன அடக்க முடியல. நீ என்ன செய்துட்டாய் டேனி? நான் எதையும் பார்க்க முடியலை. அது எனது முகம் முழுவதும் பபுள் கம் பாய்ந்திருக்கிறதாலோ? என்னோட எவ்வளோ ஒன்று பிழை போல தெரிகிறது. சிறு கனவு கிடக்கும். அவற்றை உடனே தங்கள் இடத்துக்கு திருப்ப வேண்டும். எனக்கு கவலை இல்லை, இது உன் தவறு. ஆனாலும் இப்பொழுது நான் சரி ஆகிவிட்டேன். நோயான சாக்லேட் சிறிதளவு மனசாட்சியை கடக்கும். நான் கவர் எடுக்க அவசரத்துல இருந்தேன். ரொம்ப வருந்துகிறேன். உன்னிட்ட ரப்பர் வாயா? எவ்வாறு இவ்வளவு உணவு அடைகிறது? வா, அது சிட்னி, நீ எங்க போற? ஜான், நான் உன்னை பிடிச்சிருக்கிறேன். சிட்னி பயன் இல்ல, அவளோட பலூன் ரவுண்ட் பெரியதா மாறிச்சு. ஒரு வழி இருக்குது, நீ குச்சியை கொண்டு கடையத்தை சுட்டு வெடிக்க செய்ய வேண்டும். சரி, அது ஒரு நல்ல யோசனை. நான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். நீ திருப்பி அடிக்க ஆசைப்படுகிறாய். முயற்சித்து பார்க்கிறேன். நீ சால்வது உறுதியா? என் குமிழ் வெடித்து விட்டது. இது வேலை செய்தது, ஆனால் இப்போது இது குலக்கம். நான் அதை பிடிக்க முயற்சிக்கிறேன். சரி, நீங்களும் மீண்டும் தோல்வி அடைந்தீர்கள். எங்க வீட்டு ஐயோ இல்ல, அது என்ன? நான் அதிர்ஷ்டசாலியாக இருக்கலாம் என நினைக்கிறேன். நான் இதை சாப்பிட வேண்டியதுதான். ஒரு ஆக்டோபஸை விரும்புவதா? நான் இதை ஒவ்வொரு நாளும் செய்கிறேன். இங்கே வா என் அழகானவளே, நீ அழகாக இருக்கிறாய். ஓ, நான் அதை விரும்புகிறேன். நம்ப முடியவில்லை. அங்கே எதுவும் இல்லை. ஓ, அந்த இடத்தில் ஓர் மறுகால் உள்ளது. சரி, கவனமாக இரு. நான் குறி வைத்து விட்டேன். இது என்னிடமிருந்து எடு. ஒரு பெண்ணின் உதவியாளர் அவள் வெட்ககரமானது. இருக்கிறது. என்னாலும் ஒண்ணும் காண முடியவில்லை. ஓ, என் முடி கண்ணாடி. ஓ, இதோ அது. பாட்டியின் முடி எப்படி அழகாக இருக்கிறது காணுங்கள். அது நல்லதா இருந்தது. மாமா, நம்மால் இதை திறக்க முடியுமா? சரி. ஓஹோ, நூடுல்ஸ். முதலில் கார்டுகள். நான் இதை விரும்புகிறேன். எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. நான் இதை சாப்பிடுகிறேன். காத்திரு, ஏதோ ஒன்று நகர்கிறது. ஓ, ஆழ்மூச்சு. ரொம்ப அழகா இருக்கீங்க. எனக்கு பூச்சிகள் பயமாக இருக்கிறது. நான் சரி இருக்கிறேன். சரி, நான் அமைதியாக இருக்க வேண்டும். நீ இப்போ இப்படி போற. வாங்க. அனுபவம் இல்லாதவர்கள். இன் பேசு பூச்சிகளை முன்பு ஒருபோதும் சாப்பிட்டதில்லையா? நண்பா, உன் வாயை சிறிது அகலமாக திற. நல்லது. உங்கள் வாயை அரைத்து கழுவ வேண்டும். நன்றி பாட்டி. இல்லை, நான் முடிக்க முடியாது. அதை நீ உண்டுவிட முடியாது. என் நம்பிக்கையின்படி நாங்கள் திரும்ப போவதில்லை. ஆனால் மிகவும் பிடிக்கும். ஆகவே நான் உணவிற்கு கொஞ்சம் காரம் சேர்க்கிறேன்.
மேலே பார்க்கிறேன். சில நீங்களும் இப்போதே முயற்சிக்கலாம். சுவை மிகவும் சிறந்தது. மகிழ்ச்சியுடன் உட்கார்ந்து பார்த்ததுக்கு நன்றி. என்ன? ஓ வணக்கம் பெண்ணே, யாருக்காவது ஒரு பர்கர் வேணுமா? நிச்சயமாக இல்லை. நல்லா இல்ல. முதலில் நான் முயற்சி செய்கிறேன். நான் இனிப்பு ஒன்றை தொடங்குகிறேன். சுவையாக இருக்கிறது. பின்னர் ரசமான தக்காளி. இதுவே கூல். எனக்கு இந்த பர்கர் மிகவும் பிடிக்கும். அடுத்தது மற்றும் கடைசி ஒன்று. உன்னை கண்டுபிடித்தேன். வெளியே வாங்க, போகலாம். உங்கள் உணவை ரசியுங்கள். இது ஒரு மகிழ்ச்சியான காட்சி ஆகும். ஓ, எனக்கு இது டிபிஎஸ்சி ஹுவான் இல்லை. இது சலகத்தால் மூடப்பட்டுள்ளது. என் பாட்டிக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. என் பற்களில் தேய்த்து சுத்தம் செய்யவும் நேரம். அருமை. அற்புதமாக இருக்கிறது. ஸ்பெஷல் மின்ஸ் ஸ்ப்ரிங். புதிய தனத்தின் எஹ்சாசத்துக்காக செயின்ட். என்ன பற்றி உங்களுக்கு எப்படி இருக்கும்? பாட்டி, நான் இந்த பர்கரை முடிக்கலாமா? ஹே, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். தயவு செய்து வணக்கம். அதை திறந்து பாரு, சரியா? எனக்கு தெரியல. இல்ல, பூனை உணவு கொடுமையானது. நான் கடிக்கிறேன். அத புடிச்சே கேளிசா இருக்காது. சரி, நீங்க இதை எப்படி கையாள்றீங்க அப்படின்னு பார்க்கறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவள் ஏன் இவ்வளவு உற்சாகமாக இருக்கிறாள்? ஓ, அப்படி என்றால் என்ன நினைவு கூர்ந்து அவர்களால் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து விட்டார்கள் என்று நினைக்கிறேன். நான் ஒரு பூனையாகிறேன் என்று கனவு காண்கிறேன். முதலில் இருப்பது எப்போதும் கடினம். குறிப்பாக உணவு நாற்றமின்றி கொண்டிருந்தால் என் மூக்கை மூடுவது என்ன பயங்கரம். இப்போ நான் இதை இன்னும் ஜாஸ்தி சாப்பிடணும். அப்போ நான் சீக்கிரம் பூனையாக மாறுவேன். ஓ, எனக்கு தெரிஞ்சது. நானே எனக்கு ஒரு டோஸ்ட் செய்யறேன். பூனை உணவு உண்மையில ரொம்ப இயலாமையும். ஆனா கனவுக்காக என்ன செய்யலாம்? இது என்ன? சாப்பிடு. சரி சரி. அவள் பைத்தியமாக உள்ளாள். பார்த்து பாருங்கள். புதன், நீ எங்கு போகிறாய்? செல்லமே, அதை சாப்பிட்டு பூனை என்றாகி விட மாட்டாய். அறம் 1 2 3 1 2 தயாராக. புதன்கிழமை. எனக்கு சோர்வாக உள்ளது. ஒரு கற்றாழை செடி. சரி, அதை நான் சாப்பிட வேண்டும். அதிர்ஷ்டசாலி. நான் அதை நக்க வேண்டுமா? என் கையை தட்டி விட்டேன். ஆம், சரியா? நீளே, எனக்கு தலை சுற்றலா இருக்குது. ஓ, தயவு செய்து. ஓ, என்ன மீறி. ஆமாம், அற்புதம். இதோ என் போலியான நாக்கு. எல்லோரையும் மிரட்ட போறேன். ஹனி, எதுவும் இல்லை. வேணுமா? நான் இதை செய்கிறேன். முடிந்தது. ரொம்ப மோசம். சரி, நன்றி. இந்த ஊசிகளை அவசரமாக எடுக்க வேண்டும். என்ன? இல்லை. ஓ, இது வலிக்கும். மன்னிக்கவும். ஆம், இது ஒரு காரணம். நான் உதவவில்லை. என்ன? இப்போது இதற்கு தற்காலிகமாக ஒரு பாண்டேஜ். பார்த்ததற்கு நன்றி. ஓ, என்ன என்ன இது? எனக்கு சுவாசிக்கணும். நான் அப்படி செல்ல விஷமம் செய்ய வேண்டாமே. பாட்டியிடம் இப்படி நடந்து கூடாது. நன்றி. புதன்கிழமையாம். எந்திரம் வந்துவிட்டது. இந்த முள் நல்லிக்காய் பழத்தை கொண்டு நான் இனிப்பான வெள்ளரிக்காய் செய்ய போகிறேன். அது பயங்கரமா. உதைத்து விடுங்கள். இனி முள் இல்லை.
இதை சாப்பிடுவதில் கஷ்டம் இருக்காது. அதிகாராயிர அளவுக்கு நல்லதாக இல்லை, ஆனால் செய்யக்கூடியதா அதை கழி